நான் இப்போ உங்களுக்கு ஒரு காதல் கதை சொல்ல போகிறேன். ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் இவங்க 4 பேருமே சகோதரர்கள்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் லக்ஷ்மணன் எப்பொழுதுமே ராமர் கூடவே இருப்பார். அவரை விட்டு இம்மி அளவு கூட நகராமல் அவர் மேலே அன்பு செலுத்தி பக்தியோடு இருப்பார். ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரோட மிதிலைக்கு போகிறாங்க. அங்கே ராமன் சீதையை பார்க்குறாரு. அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அவங்க 2 பேருக்குள்ள கண்டதும் காதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் ராமன் சிவதனுசை உடைச்சி அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. அதுக்கப்புறம் லக்ஷ்மணருக்கும் கல்யாணம் நடக்குது. அது எப்படின்னா, சீதையினோட முதல் சகோதரி தான் ஊர்மிளா. எப்படி லக்ஷ்மணன் ராமனை விட்டு இம்மியளவு கூட பிரிய மாட்டாரோ, அதே மாதிரி ஊர்மிளாவும் தன்னுடைய அக்கா சீதாவை விட்டு இம்மியளவு கூட பிரியக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவள் லக்ஷ்மணரை கல்யாணம் பண்ணிக்கிறாள். அப்படிதான் அவங்க கல்யாணம் நடந்தாலுமே அதுக்கப்புறம் போக போக அவங்க 2 பேருக்குள்ளேயும் அப்படி ஒரு காதல் வருது. அதுக்கப்புறம் தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யலான்னு முடிவெடுக்கிறாரு. கைகேயியோட சூழ்ச்சியால் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்படுது. அப்போ சீதையும் நானும் உங்களோடையே வரேன் அப்படின்ட்டு முடிவெடுத்து வரா. லக்ஷ்மணரும் ராமனோடையே தான் எப்பொழுதுமே இருப்பார். அதனால் அவரும் போக போகிறாரு. இப்போ லக்ஷ்மணன் தன்னோட மனைவியை பார்க்குறதுக்காக போகிறாரு அரண்மனைக்கு. ஆனால் அவருக்குள்ள ஒரு கலக்கம் என்னென்னா, எங்கே சீதா பிராட்டி மாதிரியே தன்னோட மனைவியும் நானும் உங்களோடையே வரேன் அப்படின்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டே அவர் தன்னோட அரண்மனைக்கு போகிறாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஊர்மிளா எல்லா நகைகளையும் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு ராஜ வாழ்க்கைக்கு ஆசைப்படுற மாதிரி அவர் முன்னாடி நிற்கிறார். அதை பார்த்த உடனே லக்ஷ்மணருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? நீ என்ன இப்போ போய் இப்படி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு உனக்கு ராஜ வாழ்க்கை தான் பிடிக்குங்கிற மாதிரி நிற்கிற, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரண்மனையை விட்டு வெளியில் போயிடுறாரு. தன்னோட எண்ணம் நல்லபடியாக நிறைவேறினதை நினச்சி ஊர்மிளா ரொம்ப சந்தோஷப்படுறா. அது என்னன்னா, எங்கே தன்னுடைய கணவன் தன்னை பார்க்க வரும்போது அவள் கலக்கத்தோடு விடை கொடுத்தான்னா, இவளையே நினச்சிக்கிட்டு இருப்பாரே வனவாசத்தில், இவளை நினச்சி ரொம்ப வருந்துவாரே அப்படிங்கிறதுக்காகவே அவள் இப்படி ஒரு நாடகம் ஆடினா. இப்போ கணவன் தன் மேலே கோபத்தோடு போயிருக்கிறதுனால தன்னை பற்றி நினைக்க மாட்டார் அப்படின்னு நம்பினா. அதே மாதிரி தான் லக்ஷ்மணனும் வனவாசம் ஃபுல்லாகவே கொஞ்சம் கூட தன்னோட மனைவியை பற்றி நினச்சே பார்க்கல. லக்ஷ்மணன் சந்திர பகவான் கிட்ட வனவாசம் முடிகிற வரைக்கும் 14 ஆண்டுகள் உறங்காமல் இருக்கிறதுக்கான வரத்தை கேட்குறாரு. ஆனால் சந்திர பகவான் அதுக்கு ஒத்துக்கலை. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர்மிளா தன் கணவருக்கு பதிலாக 14 ஆண்டுகள் அவள் உறக்கத்தில் இருக்கிறதுக்கான வரத்தை கேட்குறா. அதுக்கப்புறம் சந்திர பகவான் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதனால் அவள் 14 ஆண்டுகள் உறக்கத்திலேயே இருக்கா. உறக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு வரமான்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஊன் உறக்கம் இல்லாமல் 14 ஆண்டுகள் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறமா தான் சீதையை ராவணன் இலங்கைக்கு கொண்டு போகிறதும், ராமன் அங்கே போய் ராவணனை அழித்து சீதையை கொண்டு வர்றதெல்லாம் நடக்குது. இதுக்கு நடுவில் ராவணனுடைய பையன் இந்திரஜித் அவன் ஒரு வரம் வாங்கியிருக்கான். என்னென்னா, 14 ஆண்டுகள் யார் ஒருவன் உறங்காமல் இருக்கானோ அவனால் மட்டும்தான் தன்னை கொல்ல முடியும் அப்படின்னு. இப்போ ஊர்மிளா தன் கணவனுக்காக 14 ஆண்டுகள் உறங்கினதுனால லக்ஷ்மணனுக்கு இந்திரஜித்தை கொல்றதுக்கான சக்தி கிடைக்கிது. அவன் இந்திரஜித்தை கொன்று சீதையை அவங்க மீட்கிறாங்க. ஸோ ராமன் ஜெயிக்கிறதுக்கு ஊர்மிளாவும் ஒரு காரணமாக இருக்கிறா. அதுக்கப்புறமா அவங்க அயோத்தி திரும்புகிறாங்க. ஊரே கோலாகலமாக இருக்குது. எல்லாரும் ஒரே மகிழ்ச்சியாக இருக்காங்க. ராமன், சீதா, லக்ஷ்மணன் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. தன்னோட கணவனை பார்க்குறதுக்காக ஊர்மிளா ஓடோடி வரா. ஆனால் லக்ஷ்மணன் கொஞ்சம் கூட அவளை கண்டுக்கவே இல்லை. சீதா பிராட்டி இதை பார்க்குறாங்க. ஊர்மிளாவோட முகத்தில் இருக்கிற வாட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட சகோதரி கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீ இப்படி இருக்க, என்ன நடந்ததுன்னு. அப்போ தான் ஊர்மிளா என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனேயே சீதா ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த குணமுள்ள பெண்ணா நீ? எங்களோட காதலை விட உன்னோட காதல் ரொம்ப பெரிய, இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய மடங்கு பெரியது
அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணரை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே லக்ஷ்மணருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. தன்னோட மனைவி இப்படி சிறந்தவளா, இப்படிப்பட்ட குணவதியா அப்படின்னு அவர் நினச்சி தன் மனைவியோடு அவரும் சேர்றாரு. அதனால் ஊர்மிளாவோட காதல் எல்லாத்தையோட சிறந்தது. ராமர் சீதாவோட காதலோட ஊர்மிளா லக்ஷ்மணரோட காதல் தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிறது என்னோட எண்ணம்.